பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்கு உரியதை ஒருவனும் தொட முடியாது, அது உங்களுக்கே. ஆதார வசனம் நீதிமொழிகள் 10:24. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே, முதலில் யார் இந்த நீதிமான்? இதை பார்ப்போம். விசுவாசித்தவன் நீதிமான். எதை எப்படி விசுவாசித்தவன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன். அவருடைய பாடுகள் அனைத்தும், கல்வாரியிலே அவர் சரீரத்தில் அடைந்த பாடுகள் அனைத்து தனக்காக ஏற்றுக்கொண்டார். நான் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் சரீரத்தில் அடைந்து விட்டார். அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்குண்டானதை கொடுத்து என் கணக்கில் இந்த கடனை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டார். நான் அடைய வேண்டிய மரண தண்டனையை அவர் அடைந்தார். இனி எனக்கு இரண்டாம் மரணம் இல்லை. நான் யுக யுகமாய் கர்த்தரோடு வாழ்வேன். அவர் இருக்கும் அந்த மேலான உயர்வான மகிமை இடத்தை எனக்கு தருவார். நான் இங்கே பூமியிலே இயேசு கல்வாரிலே சம்பாதித்த அத்தனை அனுபவித்து சாட்சியாய் வாழ்வேன். வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அவர் கிருபை எனக்கு பெற்று கொடுக்கும். சரி, இந்த பூமியிலே எப்படி வாழ்வது, எதை கேட்பது, கர்த்தரோடு எப்படி இணைவது, அவரது இணைப்பிலேயே எப்படி நிலைத்திருப்பது என்பவைகளுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவ ஆவியானவர், குமாரனின் ஆவியானவர், ஆவியான தேவன் என்னுள்ளே, ரோமர் 5:5 வந்து தங்கி இருக்கிறார். நான் அவருடனே பேசினால் போதும், உதவி கேட்டால் போதும், உடனே சொல்லுவார். நான் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சங்கீதம் 32:8. அவர் வழியில் நடத்துவதால் அதில் வரும் தடைகளை அவரே நீக்கி போடுவார். மீகா 2:13. மரண பரியந்தம் நடத்துவார். எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டார். நீ எதையும் தனியாக சுமக்கவில்லை, நான் உன்னுடனே உனக்குள்ளே இருப்பதால் நானும் இதை சுமக்கிறேன் என்று சொல்லவில்லை, நானே சுமக்கிறேன் என்றார். என் சித்தத்தை நான் உனக்கு சொல்லி வருகிறேன். நீ என் சித்தத்தின் மத்தியில் இருப்பதே பெரிய பாதுகாப்பு. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனை தொட முடியாது, நீ என் கண்மணி என்கிறார். இவைகளை எல்லாம் விசுவாசித்து இந்த அற்புத தெய்வ குடும்பத்துக்குள் அங்கமாகிவிட்டோமே என்று இருகரம் தூக்கி நன்றியப்பா என்று விடுதலையோடு வாழ்பவனே நீதிமான். ஆடேங்கப்பா, இது என்னைக்கு புரிகிறது, நாம் என்னைக்கு வாழ்கிறது என்று தோன்றுகிறது அல்லவா? இல்லைங்களா? நாம் இது உண்மைதான். இவ்வளவும் ஆரம்பத்தில் யாருக்கும் புரிவதில்லை, புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம இயேசுவிடம் இழுத்து வந்தது, அந்த நம்பிக்கை இழுத்து வந்தது, ஏதோ புரிந்தது, புரியவில்லை. அவருடைய மகா பெரிய கிருபையினாலே விடுதலையாக்கப்பட்டு அந்த அந்தகாரமான பிசாசுடைய கையில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு உள்ளே வந்து விட்டோம். தெரியாது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படியெல்லாம் இல்லை, வந்துட்டோம். அவருடைய கிருபை நம்மளை கொண்டு விடும். போதுமுங்க. போக போக நாம் தினமும் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு நாம் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் நீதிமான்களாகிய நாம் செய்ய வேண்டியது. என்ட்ரி இலவசம். உள்ளே வந்தபின் எதை தொட்டாலும், எந்த வாக்குத்தத்தத்தை கையில் எடுத்தாலும் அல்லது அவர் கொடுத்தாலும் அதற்கு நாம் ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். பணம் அல்லங்க, ஆவியானவர் சொல்வதற்கு உணர்த்துவதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இது என்ன உடனே பண்ணிடலாமே? மாமிசம் ஒத்துக்காது, நம்முடைய சுயம் ஒத்துக்காது. அதை தாண்டித்தான் செய்ய. இதுதான் சேலஞ்ச். செய் என்று சொல்வதற்கு சாக்கு போக்கு சொல்லாமல் உடனே செய்ய வேண்டும். செய்ய வேண்டாம், இதுவும் விலைக்கிரயம்தான் என்பதை நிச்சயமாகவே செய்யக்கூடாது. இரண்டிற்கும் கிருபை தருகிறார். நம்ம ஞானம் பலனெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது நீதிமான்களின் பொறுப்பு, கடமை. இந்த கடமை செய்ய முடியாதபடிக்கு வெளியில் ஒருத்தன் இருக்கிறானே பிசாசு, அவன் நம்மளை தூண்டிக்கொண்டே இருப்பான். நம்முடைய சுயமும் அவனோடு இணைந்து கொள்ளும். நம்ம சுயம் அவனோடு இணையாமல் ஆவியானோடு இணைந்து வைப்பது நம்முடைய பொறுப்பு. இதுதான் வாழ்க்கையினுடைய போராட்டம், சேலஞ்ச். அடுத்து, இந்த நீதிமான் எதை கேட்டாலும் அவர் தருவது இல்லை. என்னங்க இப்படி போக்குன்னு சொல்லிட்டீங்க? உங்களுடைய வசனம் சொல்லுதே நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று. வசனத்தில், வேதத்தில் ஏதோ ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு நாம் பிடிக்கக்கூடாது. அதற்கு இணைப்பு உண்டு, கோர்வை உண்டு. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அதை தூக்கினால், வாக்குத்தத்தத்தை தூக்கினால் அதோடு இணைந்து சில காரியங்கள் வரும். ஆரம்பத்தில் ஆர்வ கோளாறில் என்னென்னவோ இயேசுவிட நாமத்தில் கேட்டிருப்போம். அவர் தானே சொன்னார், இயேசுவை நாமத்தில் எதை கேட்டால் தருவேன், இயேசுவை நாமத்தில், இயேசுவை நாமத்தில் எல்லாம் கேட்டிருப்போம். அது நம்முடைய என்ன சொல்கிறது, ஒரு இன்னசென்ட். அதை அவர் அல்ல தட்டுவதில்லை. சிலது கிடைத்திருக்கும், பலது கிடைத்திருக்காது. இது ஏன் நமக்கு புரியாமல் இருந்திருக்கும்.
சபைக்கு செல்ல செல்ல, சர்வீஸ் அட்டன் பண்ண, வேதத்தை வாசிக்க ஜெபிக்க அவரோடு பேச ஒன்றொராக திரையை விளக்கி காட்டுவார். எதை கேட்க வேண்டும் என்று காட்டுவார். இது ஒன்று கூடவே அந்த இதன்படி சித்தத்தின்படி ஒட்டிக்கொண்டே வரும் வாக்கு தத்தத்திற்குள். மார்க் 1:40 ஒரு குஷ்டரோகி இயேசுவிடம் வந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இவன் இஸ்ரவேலன் அல்லவா, ஆகையால் இப்படி கேட்கிறான். நமக்கு தெரியறதில்லை. உம்மால் எல்லாம் கூடும், ஆனால் நான் சுத்தமாகிறது உம்முடைய சித்தமா இல்லையா, அது எனக்கு தெரியாது. ஆகவே உம்மால் கூடும், அதை நான் அறிவேன். நான் சொஸ்தமாவது சுத்தமா இல்லையா எனக்கு தெரியவில்லை என்பது போல அவன் கேட்கிறான். உடனே இயேசு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சுத்தப்படுத்தினார். இதைத்தான் யோவான் 14:13 இயேசு சொன்னார். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். கேட்டீர்களா? நாம் கேட்பது இயேசு செய்யும்போது பிதா மகிமைப்பட வேண்டும், அவரது நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இருந்தால் செய்வேன் என்கிறார். பிதாவின் சித்தம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இது மூடு மந்திரம் அல்ல. நாம் இதை தொகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். போக போக தெரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணம், இதற்கு ஆதியாகமம் 26 ஈசாக்குடைய காரியத்தை நாம் பார்க்கலாம். ஈசாக்கு ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நீ எங்கு போக வேண்டாம், கேரார்லேயே குடியிரு என்று சொல்லுகிறார். அவன் அங்கே இருக்கிறான். அவன் தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் இந்த பெலிஸ்தரெல்லாம் தூர்த்து மூடி போட்டு விட்டார்கள். அதையெல்லாம் அவன் தோண்டுகிறான், துறவையெல்லாம் தோண்டுகிறான், கூடாரம் போட்டு அங்கேயே தோண்டுகிறான். அங்கே தண்ணீர் சுரந்து வருகிறது. உடனே இந்த கேரூரார் பெலிஸ்தீன் மேய்ப்பர் இருக்கிறார்களே, ஐயா இது எங்களுது அப்படின்னு வந்து பிடிச்சிட்டாங்க. ஏசேக்கு என்று பெயரிட்டான் அந்த துறவுக்கு. அவன் பிடித்து கொண்டார்கள், விட்டு விட்டான். அடுத்து வேறொரு துறவையெல்லாம் வெட்டினார்கள் ஈசாக்கு அவருடைய ஆட்களும் சேர்ந்து. அங்கேயும் வாக்குவாதம். அதுக்கு சித்னா என்று பெயரிட்டான், அதையும் விட்டு விட்டான். அடுத்து ஒரு துறவை தோண்டினான், அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இங்கே வரவே இல்லைங்க, அவனுக்கு வரவே இல்லை, போட்டிக்கு வரவே இல்லை, வர விடவில்லை கர்த்தர். அது அவருடைய சித்தம். ஏசேக்கு அந்த துறவு, சித்னா துறவு ஈசாக்கு உனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார். ஆகவே வந்தார்கள், போட்டி போட்டுக்கொண்டு விட்டு விட்டான். இந்த ரெகபோத்து துறவு இது ஈசாக்குக்குரியது. ஒருவனும் வர முடியாது, தொட முடியாது. அப்படித்தாங்க நமக்கு என்று இருப்பதை அவர் ஒருவர் தொட விட மாட்டார். நமக்கு அல்லாததை நமக்கு கொடுக்க மாட்டார். இதுதாங்க அவருடைய சித்தம். இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அவரோடு இணைந்து இருக்கும்போது கற்றுக் கொடுப்பார். நம்மளை சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். நாம் கேட்பது தேவ சித்தமா இல்லையா என்று குழம்ப வேண்டாம். பிலிப்பியர் 2:13 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குறாயிருக்கிறார். உங்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், உங்களுடைய வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டதை உங்கள் மனதில் ஒரு விருப்பமாக வைக்கிறார். அந்த விருப்பத்தை செயல் வடிவம் கொண்டுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இதற்கு நான் உங்களுக்கு ஒன்று உதாரணம் சொல்லுகிறேன். மோவாபியர்களை இஸ்ரவேலர்கள் மதிக்க மாட்டார்கள், யூதர்கள் மதிக்க மாட்டார்கள். கொண்டனை கொடுப்பனை எதுவும் கிடையாது, தண்ணி கூட குடிக்க மாட்டார்கள், ஒதுக்கி வைத்திருந்தார். ஆண்டவர் தேவன் வந்து எல்லாம் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார், சித்தம் கொண்டார். ஆகையால் நகோமி அங்கே போக வைத்து அந்த 2 பேர், ரூத், உங்களுக்கெல்லாம் தெரியும், விஷயங்களெல்லாம் தெரியும், ரூத் ஓர்பால் விதவிகளாகிவிட்டார்கள். இப்பொழுது இந்த ரூத்தின் மூலமாக தாவீது இயேசுவினுடைய பிறப்பின் அட்டவளை கொண்டு வர நடு சென்டரில் வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே அவளுக்குள் ஒரு விருப்பத்தை வைத்தார். அந்த விருப்பம் என்ன? இந்த தேவன் எனக்கு வேண்டும், இந்த ஊர் எனக்கு வேண்டும், உங்களை நான் விடமாட்டேன், உங்களோடு தான் வருவேன். அது செயல் வடிவம் கொடுத்தார். ஓர்பால் முத்தமிட்டு போய்விட்டாள், அது அவருடைய சித்தம் அல்ல, அதனால் போய்விட்டாள். இப்போ உங்களுக்கு புரியும். ரூத்தில் மேல் ஆண்டவர் திட்டம் கொண்டார். வந்தால் இயேசுவின் பிறப்பின் அட்டவணை சேர்க்கப்பட்டாள். இந்த காரியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். தாவீதின் வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலகட்டமும் தேவ சித்தம் நிறைவேறிக்கொண்டே வந்தது. தாவீதுக்கு ஒரு விருப்பத்தை உள்ளே வைத்தார், பாடக்கூடிய விருப்பத்தை வைத்தார், பொறுப்பை வைத்தார். அவனுடைய அப்பாவுடைய ஆடுகள் தான் சிங்கம் கவி கொண்டு போனாலும், கரடி கவி கொண்டு போனாலும் அதை கிழித்து ஆட்டை விடுவித்து கொண்டு வர பெலன் கொடுத்திருந்தார். அவனுக்குள்ளே ஒரு விருப்பம், அதை செயல் வடிவமாகறதுக்கு சான்ஸ் கொடுத்து கொண்டே வந்தார். அவனைத்தான் ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று, அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவருடைய திட்டம்.
சாமுவேல் போய் ஈசாயின் வீட்டில் உன்னுடைய மக்களை எல்லாம் காட்டு சொல்லும் பொழுது அவன் 7 மக்களை காட்டுகிறான். இது அல்ல, இது அல்ல என்று ஒதுக்கிவிட்டார். தேவ சித்தம் அல்ல. இவ்வளவுதானாம் பிள்ளைகள். இன்னும் ஒருவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தாவீதை வரவழைத்து அபிஷேகம் பண்ணினார். அவன் வரும் வரை சாமுவேல் சாப்பிடவில்லை என்று இருக்கிறான். உங்களுக்கு கொடுத்து முடிக்கும் வரை, உங்களுடையதை உங்களுக்கு செய்யும் முடிக்கும் வரை என் தேவன் ஓய்வதில்லை. அவர் ஓய்வதே இல்லை. இதை நீங்கள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாததை நீங்கள் என்ன தலைகீழாக நின்றாலும் அது கிடைக்காது. அது ஆண்டவரே சொல்லிவிடுவார். உங்களை சுற்றி, நான் ஏற்கனவே சொன்னது போல, சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். இதற்கு நீங்கள் அவரை தொடர்ந்து வாஞ்சையோடு பெற்ற தகப்பனை போல தேட வேண்டும். ஏதாவது கிடைக்குமா என்று தேடாதீர்கள் தயவு செய்து. இது என் தகப்பன், என்னை ரட்சித்தவர், குடும்பத்தில் சேர்த்து கொண்டவர். யாருமற்ற அனாதையாய் கிடந்தேன், அந்தகாரத்தில் கிடந்தேன், நாற்றம் எடுத்து கிடந்தேன், நாதியற்று கிடந்தேன். என் தேவன் என்னை தேடி கழுவி இணைத்து கொண்டார். இது போதுமுங்க நமக்கு. அவரோடு இணையுங்கள், அவரோடு பேசுங்கள். அதிகாலை அவரோடு பேசுங்கள். நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். தன் சித்தத்தை சொல்லுவார். நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். ஒரு நாளும் சொல்லுவார். உங்களுக்குரியதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கு அல்லாதை ஒதுக்கி விடுவார். வேண்டாம் மகளே, மகனே, இது வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார். எனக்கு என்று வைத்திருப்பதை எனக்கே தான் தருவார். இது வேறு ஒருவருக்கு அட்ரஸ் மாற்றி டெலிவரி ஆகாது என்பது உங்கள் சிந்தையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குறது உங்களையே தேடி வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ எனது கரங்கள், பிடித்து வழி நடத்தி கற்றுக் கொடுங்கள். ஜெபிக்க பலம் தாங்க, ஞானம் தாங்க, நேர்வழியில் நடத்துங்க. எனக்கு ஒன்று தெரியாது. உங்கள் நாமம் உயர்த்தப்படும்படியாக என் வாழ்வு அமையட்டும், அற்புதமாக அமையட்டும். நான் சாட்சியாக வாழ விரும்புகிறேன், செழிப்பாக வாழ விரும்புகிறேன். உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வர விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் கர்த்தரின் நேசத்திற்குள் இருக்கிறேன். கற்றுக் கொடுத்து அற்புதமாய் நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா.